ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நான் உங்கள் எல்லாரையும் குழந்தை பருவத்துக்கு கூட்டு போகிறேன். என்னங்க உங்கள் யாருக்கும் புரியலையா? ஆமாம், நம்ம சின்ன வயசில் ரொம்பவே விரும்பி பார்த்தா மூன்று முடிச்சு சீரியலை தான் நம்மளோட சேனலில் இனிமேல் பார்க்க போகிறோம். சரி வாங்க, பார்ட் ஒன்ல என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். நம்மளோட ஹீரோயின் சீமா வீட்ல தான் காட்டுறாங்க. அவளுக்கு வந்து ஒரு அழகான தங்கச்சி இருக்கா. அவ பேரு ரோஹிணி. அதோட அவங்களோட அம்மா, அப்பா, தம்பி, அப்புறம் அத்தை. ஒரு குட்டி ஃபேமிலியில தான் இவ வாழ்ந்துட்டு இருக்கா. இவங்களோட அப்பா வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரிக்ட்டானவரு. அதாவது சினிமாலாம் வந்து பார்க்கவே கூடாது. வீட்ல டிவி இருக்கு. ஆனா அதையும் அவரு பூட்டி வச்சுப்பாரு. அது யாரையுமே பார்க்க விட மாட்டாரு. நியூஸ் சேனல தவிர. அந்த அளவுக்கு பயங்கர ஸ்ட்ரிக்ட்டான ஆளு. புள்ளைங்க வந்து நல்லா படிக்கணும், பெரிய ஆளா ஆகணுங்கிறது மட்டும் தான் அவளோட கோலா இருக்குமே தவிர, மத்தபடி இந்த மாரி சினிமா சம்மந்தமா பாட்டு கேட்கறது, டான்ஸ் ஆடுறது இது டிவிய பார்த்து அவங்க கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கு ஆப்போசிட்டா அவங்க பசங்க எல்லாமே நடந்துப்பாங்க. ஆமா, நம்மளோட சீமா இருக்கால்ல, அவளுக்கு டான்ஸ்னா ரொம்பவே பிடிக்கும். அவ டான்ஸ பார்க்கறதுக்குன்னு பக்கத்து வீட்டு, எய்த்த வீட்டு ஆன்டிங்க எல்லாருமே கரெக்ட்டா வந்து அசெம்பிள் ஆயிடுவாங்க. சூப்பரான பாட்ட போட்டுவிட்டு சூப்பரா வந்து ஒரு குத்தாட்டம் போடுவா. அத பார்த்து எல்லாருமே செம்மையா ரசிப்பாங்க. ஆமா, அவங்க வீட்ல தான் வந்து டிவியே இல்லையே, எப்படி பாட்டு போட்டு விடுவாங்க? அப்படின்னு உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும்ல. ஆமாங்க. நம்ம ரோஹிணியோட கிளாஸ்மேட்ல ஒருத்தவன் இருப்பான். அவன் எய்த்த வீட்ல தான் இருப்பான். அவன் அங்கேருந்து ரேடியோல பாட்ட போட்டு விட, இங்க நம்மளோட சீமா டான்ஸ் ஆடுவாங்க. உடனே ஹாரன் சவுண்ட் கேட்டோன்னே அங்க எல்லாருமே பயந்து போறாங்க. ஐயையோ! அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா எல்லாரும் வந்து அவங்கவங்க வேலைய பார்க்க போறாங்க. அப்பாக்காரர் வந்த உடனே நார்மலா ஒண்ணும் தெரியாத மாதிரி எல்லாருமே நடந்துட்டு இருக்காங்க. அப்பா அங்க நெறைய ஆன்டிங்க வரத பார்த்துட்டு, இவங்கலாம் எதுக்கு இங்க வராங்கங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்க்குறாரு. அதோட அத்தைக்காரி வந்து சொல்லி சமாளிச்சிடுறா. இல்லடா, அந்த மாரி பூஜை இருக்குல்ல, அதுக்காக தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே வந்து தன்னோட பசங்கள பார்க்கறதுக்கு ரூமுக்கு போறாங்க. அங்க வந்து எல்லாரும் படிக்கிறேங்கிற பேர்ல புக்க தூக்கி வச்சுட்டு நல்ல பிள்ளை மாரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அடடா! பார்க்கவே இவ்வளவு கண்கொள்ளா காட்சியா இருக்கு. என்னோட பசங்க என் பேர காப்பாத்துவாங்க. இவ்ளோ நல்லா படிக்கிறீங்க. இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு போறாரு. சரி பசங்களா வாங்க, இது வந்து நீங்க டிவி பார்க்குற நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிவி பார்க்க கூட்டு போறாரு. வாரத்துக்கு ஒரு நாள் சண்டே மட்டும்தான் இந்த மாதிரி ஃபேமிலியோட உட்காந்து டிவி பார்ப்பாங்க போல. அவங்களாம் ஆசையா இருக்காங்க. ட்ராமா தான் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா அவர் அப்பாக்காரரு நியூஸ் சேனலை போட்டுவிட்டு இதை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிடுறாரு. எல்லாருக்கும் செம்மையா காண்டாகுது. ஐயோ, இவ்வளோ போரிங்கா இருக்காரு, இப்போ என்னதான் பண்றது, அத்தை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கண்ணால ரோகிணி சொல்ல, உடனே அவங்களும் சொல்றாங்க, ஏன்டா அப்படி இருக்க, நீ தான் போரிங்கா இருக்க, நாங்களும் அப்படி இருக்கணுமா, ஏதாவது பாட்டு கிட்டு வை, இல்லைன்னா அந்த புதுசா ஏதோ ட்ராமா போடுறானே சிந்து பைரவி, அந்த ட்ராமா வைடா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அத்தைக்காரங்க சொல்றா. அதெல்லாம் முடியாது, இந்த மாதிரி ட்ராமாலாம் பார்த்து என் பசங்க கெட்டு போகிறத நான் என்னைக்கும் அனுமதிக்க மாட்டேன். நாட்டில் என்ன நடக்குது போகுது அப்படிங்கிறத இப்போவே நீங்களாம் தெரிஞ்சுக்கணும், அதனால நியூஸே பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அப்பதான் வந்து ரோஹிணி வந்து சும்மா இல்லாம, அத்தை நீ வந்து படம் பார்த்தே ஆகணும், அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு பிளான் போடுங்க அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்களும் ஒரு சூப்பரான ஒரு பிளான் போடுறாங்க. அப்பாக்காரரோட பழைய காலத்து ஃப்ரெண்டு ஒருத்தவர் இருக்காரு. அவரோட பேரு ஷரத். அவரை வீட்டுக்கு வர வச்சு அவர் மூலமா ஒரு பிளானை போடுறாங்க. இந்த பாருடா, இந்த மாதிரி நாங்க எங்க வீட்டில் எல்லாருமே ஒரு ஃபேமஸான கோயிலுக்கு போறோம். அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தா ரொம்பவே வந்து நல்லது நடக்கும்டா. அதனால உன் குடும்பத்தையும் நான் கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யை சொல்ல, அவரும் அதை நம்பி விட்டுடுறாரு. உடனே குடும்பத்தோட எல்லாருமா சேர்ந்து கார்ல வந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப வந்து கோயிலுக்கு போகாம வேற ரூட்ல வந்து போறத பார்த்துட்டு சீமா சொல்றா, அங்கிள் நீங்க மாத்தி போறீங்க, கோயில் வந்து இந்த ரூட்ல எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்பதான் வந்து ரோஹிணி அவத்தக்காரி ரெண்டு பேருமே உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. நாங்க வந்து கோயிலுக்கெல்லாம் போகல, நம்ம எல்லாருமே படம் பார்க்க தான் போறோம் தியேட்டருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அம்மாக்காரங்களுக்கும் சீமாக்கும் பயங்கர ஷாக்கு. என்ன சொல்றீங்க, இதெல்லாம் வந்து அப்பாவுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனையாகும், இப்பவே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கட்டாயப்படுத்துறாங்க. அதெல்லாம் ஒன்னாவாதுடி, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அத்தைக்காரி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவா. அதனால எல்லாருமே வந்து ஜாலியா தியேட்டருக்கு போய் படம் பார்த்து செம்மையா என்ஜாய் பண்ணுவாங்க. இங்க அப்படியே நம்மளோட வீட்ல காட்டுறாங்க. அப்பாக்காரரு வந்துடுறாரு. அப்ப பக்கத்து வீட்டு பையன் வந்து பேட் வந்து விளையாண்டுட்டு இருப்பான். பால் வந்து அவங்க பக்கத்துல போக அதை எடுக்க போகும்போது அவர் திட்டிட்டு இருப்பாரு. என்னப்பா புள்ள வளர்த்து வச்சிருக்க, என் பசங்களை பாரு எவ்வளவு நல்லா படிச்சு நல்ல பேரும் புகழும் வாங்கி தராங்க, அந்த மாதிரி வளர்க்க கத்துக்கங்கிற மாதிரி தான் பிள்ளைங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேச, அங்க வந்து ஒருத்தவர் வராரு. அவரு வந்து உடனே வந்து சொல்றாரு, என்னப்பா உன் பிள்ளைங்களை வளர்க்கறத பத்தி ரொம்ப பெருமையா பேசுற, ஆனா நான் வர வழியில தான் பார்த்தேன், தியேட்டர்ல உன் குடும்பம் ஃபுல்லா அங்கதானே இருக்கு அப்படின்னு போட்டு உடைச்சு
கலாய்ச்சிடுறாரு. ஏய் என்ன உளர்ற? எங்க குடும்பத்துல யாருமே தியேட்டர் பக்கம் கூட போமாட்டோம். நீ வேற யாரையாவது பார்த்துருப்ப அப்படிங்கிற மாரி அவரு சொல்ல, உடனே வந்து அதுக்கு நான் ஆதாரம் தரேன். நீ வேணும்னா இந்த தியேட்டருக்கு நீ போய் பாருங்க. அங்க மட்டும் உங்க குடும்பத்துல யாரும் இல்லன்னா, நான் என்ன வேணா செய்றேன் அப்படிங்கிற மாரி சொல்ல, உடனே இவருக்கு பயங்கர ஷாக் ஆகுது. குடும்பத்துல உள்ளவங்க தான் பேச்ச மீறி அப்படிலாம் போமாட்டாங்க அப்படின்னு இவருக்கு நம்பிக்கை இருந்தாலும், அப்படி என்னதான் இருக்குன்னு அந்த தியேட்டர்ல போய் பார்த்துடலாமேங்கிற ஒரு கியூரியாசிட்டில அங்க போய் பார்க்குறாரு. அங்க போய் வாட்ச்மேன்ட்ட சொல்லி லைட் அடிச்சு பார்க்குறாரு. எல்லாரும் செம்ம ஜாலியா வந்து படத்த பார்த்துட்டு இருக்காங்க. அத பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாரு. அப்புறம் அங்க ரோகிணி, சீமா எல்லாரும் தான் அப்பா தான் அங்க வந்திருக்காருங்கிறதையும் பார்த்து அப்படியே வந்து ஷாக் ஆகி பார்க்குறாங்க. அவங்க எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டு வந்து கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்காரு. உங்க எல்லாரையும் நான் எப்படி வளர்த்தேன்? என்ன குறை வச்சுட்டேன்? நான் என் பேரையே இப்படி நாசமாக்கிட்டீங்களே! இப்ப யாருமே வந்து என்ன மதிக்கவே மாட்டாங்க. ரோட்ல போனா கூட எல்லாருமே என்ன அசிங்கமா பேசுவாங்க. எதுக்கு அப்படி பண்ண? அப்படின்னு சொல்லிட்டு தான் பொண்டாட்டிய திட்டுறாரு. அப்புறம் பெரிய பொண்ணான சீமாவ தான் ரொம்பவே திட்டுறாரு. நீ எதுக்கு இந்த மாரி பண்ண? நீ எல்லாத்துட்டயும் சொல்லி புரிய வைக்கணுமா இல்லையா? நீ எப்படி இந்த மாரி பண்ண சீமா? உன் மேல நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டும்போது உடனே சீமா வந்து ஓன்னு அழ ஆரம்பிச்சுடுறாங்க. தான் அப்பா வந்து இந்த மாரி பேசுறது அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. உடனே வந்து அத்தைக்காரி வந்து திட்டுறா. ஏய் எதுக்குடா அவங்க எல்லாரையும் திட்டுற? நான் தான் கூட்டிட்டு போனேன். இப்ப என்ன உனக்கு? வீட்லயே நீ டிவி பார்க்க விட மாட்ற. சினிமா சம்பந்தமா எதையும் வந்து பிள்ளைங்கள தெரிஞ்சுக்க விட மாட்ற. அவங்களும் சின்ன பசங்க தானே, ஆசை இருக்கும்ல. அதனால தான் நான் ஒரே தடவை பொய் சொல்லிட்டு தியேட்டருக்கு கூட்டு போனேன். இது தப்பாங்கிற மாரி அவங்க கேட்க, இந்த பாருக்கா தப்பு தான். உன்னை நான் என் குடும்பத்துல சேர்த்துருக்கேங்கிறதுக்காக என் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரையும் நீ வந்து உன்ன மாதிரி ஆக்கிடாத. இல்லைன்னா நடக்கதே வேற. உனக்கு என்ன தெரிய போகுது குடும்பத்தை பத்தி? உனக்கு கல்யாணம், குழந்தைங்க ஏதாவது ஆயிருந்தா தானே உனக்கு அதை பத்திலாம் தெரியும். நீ வந்து காலம் முழுக்க இந்த மாதிரி தனியாவே இருக்கிறதுனால தான் என் பிள்ளைங்களை கெடுக்க பாக்குறியாங்கிற மாதிரி ரொம்ப வார்த்தையால ரொம்ப குத்தி கிழிச்சிடுறாரு. இதை கேட்ட அத்தைக்காரங்களுக்கு ரொம்பவே கோவம் வருது. இதுக்கப்புறம் நான் ஒரு நிமிஷம் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். என்னை இந்த அளவுக்கு அசிங்கமா பேசிட்டீல, உன் பிள்ளைங்களாச்சு நீயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பேக்கை எடுத்துட்டு கிளம்ப போறாங்க. அப்புறம் ரோஹிணி வந்து அழுதுட்டு அத்தை போவாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே கண்ணடிச்சு சைகை காட்டுவாங்க. இந்த மாதிரி நான் போகல, இது ஒரு ட்ராமா தான் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தான் ரோஹிணி ரிலாக்ஸ் ஆவா. அப்பாடா அத்தை ஏதோ பிளான் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி. உடனே சீமா அப்புறம் அம்மாக்காரங்க எல்லாரும் போய் கெஞ்சுவாங்க. அத்தை போவாதீங்க ப்ளீஸ், அவர் ஏதோ கோவத்தில் பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்பாக்காரங்கிட்டே போய் சொல்றாங்க, அப்பா அத்தையை நீங்க ஸ்டாப் பண்ணுங்க, அவங்க வீட்டு விட்டு போறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு அழுது படுவா. ஆனா அவங்க வந்து யாருமே கண்டுக்க மாட்டாங்க. உடனே அப்பாக்காரருக்கு வந்து உடனே கோவம் வரும். உடனே வந்து இவங்க ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த சூட்கேஸை எடுத்து பீரோவில் வந்து பூட்டிட்டு இங்கேருந்து யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அத்தைக்காரங்க நம்ம பிளான் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜாலியாக சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து சீமாக்கு ஷாக் ஆகும். இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஆமாம் அத்தை வந்து சும்மா வந்து ட்ராமா தான் பண்ணாங்க அப்பாவை ஏமாத்த அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே வந்து அவளும் பேசுகிறா. அத்தை என்ன அத்தை இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? அப்பா பாவம் தானே, அவர் நம்பிட்டார் எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனுக்கெல்லாம் இப்படி தாண்டி புரிய வைக்கணும், நீ சும்மாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்ல, அப்பாவோட ஃப்ரெண்டுக்காரரும் அந்த இடத்துக்கு வராரு. சாரிடா நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு அவர் பேச வரும்போது இவர் கண்ணா பண்ணான்னு திட்டி விட்டுறாரு. அது எப்படா நீ வந்து இப்படி பண்ணுவ? என்னோட குடும்பத்தை உன்னை நம்பி அனுப்புனதுக்கு நீ வந்து அவங்களை தியேட்டருக்கு கூட்டு போயிருக்க. இதுவே உன் குடும்பமா இருந்தா இப்படி செஞ்சிருப்பியா? இனிமே வந்து என் மூஞ்சிலே முடிக்காத, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் இதோட அருந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி விரட்டி விட்டுருப்பாரு. அடுத்த நாள் ஆகும். இவருக்கே வந்து மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சார் ரொம்ப பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து ஒரு ஸ்வீட் வந்து செஞ்சிருப்பாங்க. இது வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகும்போது அந்த ஸ்வீட்டை எடுத்துட்டு போய் ஃப்ரெண்டுக்கார வீட்டில் வந்து கொடுக்கறதுக்கு போகும்போது அவர் வந்து ஒன்றுமே பேசாமல் அமைதியாக இருப்பார். இந்த பாருடா உனக்கு பிடிச்ச ஸ்வீட் வந்து வீட்டில் செஞ்சுருந்தாங்க, என் ஒய்ஃப் வந்து கொடுக்க சொன்னால் நான் கொடுத்தேன், உன் மேலே இருக்கிற கோவம் எனக்கு இன்னமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சும்மா ஜாடமாடியாக சொல்லிட்டு அங்கேருந்து போவார். உடனே இவர் வந்து மனசில் நினச்சிப்பார், எனக்கு தெரியும்டா நீ என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை என்றைக்குமே மறக்க மாட்டேன், நான் கோவத்தில் தான் நீ பேசியிருப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவர் மனசில் நினைக்க, இங்கே அப்படியே வந்து பரத்வாஜ் ஃபேமிலியில் தான் காட்டுறாங்க. நம்மளோட ஹீரோ பிரேமுக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சீமாவோட ஃபோட்டோவை பார்த்த உடனே அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சி போயிடும். உடனே நாளைக்கே வந்து பொண்ணு பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இங்கே நம்மளோட சீமாவை காட்டுறாங்க. காலேஜுக்கு தான் போயிருக்கா. அவள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வந்து சொல்கிறாளுங்க, இந்த பாரடி நம்மளோட காலேஜில் ஒரு டான்ஸ் காம்படிஷன் ஆடிஷன் நடக்க போகுது, அதில் யாரெல்லாம் வருவா தெரியுமா? பெரிய பெரிய ஆக்ட்ரஸ்லாம் வருவாங்க, நம்மளோட ஷாருக் கான் கூட வராராம். நாங்கள் 2 பேரும் அப்ளிகேஷன்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டோம், நீ மட்டும் தான் இருக்க, உனக்காக நான் வாங்கிட்டேன், உடனே வந்து இந்த ஃபில்அப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாளுங்க. உடனே இவ கியூரியாசிட்டியில் உடனே வந்து சைன் பண்ணி கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்குறா, ஐயோ இது வந்து நம்ம அப்பாவுக்கு சுத்தமாக
சுத்தமா பிடிக்காதே. ஒரு தியேட்டருக்கு போனதுக்கே அப்பா அவ்ளோ கத்துனாரு. இது மட்டும் அவருக்கு தெரிஞ்சுச்சுன்னா பெரிய பிரச்சனையாகும். உடனே அப்ளிகேஷன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கேட்கிறா. ஆனா அங்க உள்ளவங்கலாம் சொல்லிடுறாங்க, அதெல்லாம் வந்து ரிட்டர்ன் தர முடியாது. நீங்க வந்து ஜாயின் பண்ணி தான் ஆகணும். நாங்க எல்லாத்தையும் வந்து மேலிடத்துக்கு அனுப்பிட்டோம். அப்படிங்கிற மாரி சொல்ல உடனே இவளுக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறா. உடனே வந்து அத்தைக்காரங்கள்ட்ட போய் சொல்றா, இந்த மாரி அத்தை என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது, நீ எதுக்குடி வந்து இவ்ளோ பயப்படுற? எவ்வளதோ சமாளிச்சாச்சு. இத சமாளிக்க மாட்டோமா? அதெல்லாம் பார்த்துக்கலாம். நீ வந்து இந்த டான்ஸ் காம்படிஷன்ல கலந்துக்கோ அப்படிங்கிற மாரி அத்தையும், ரோஹிணி 2 பேருமே சொன்ன உடனே இவளும் ஓகே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. அப்புறம் வந்து இந்த விஷயத்த வந்து அப்பாட்ட தான் நம்ம மறைச்சிட்டோம். அம்மாட்ட வந்து நம்ம பர்மிஷன் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிட்டு, உடனே அம்மாட்ட போய் சொல்றா, அந்த மாதிரிம்மா இந்த மாரி நடந்துச்சு. நானும் ஃபில்லப் பண்ணி குடுத்துட்டேன். இன்னையிலேருந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நான் என்னம்மா பண்றது? அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவங்க பதர்றாங்க. என்னடி சொல்ற? பைத்தியமா உனக்கு? இந்த விஷயத்துல கண்டிப்பா அப்பா ஒத்துக்க மாட்டாரு. இது மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா என்ன கொலை பண்ணியே போட்டுருவாரு. என்ன புள்ள வளர்க்குற அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நீ வேணாம் இப்பவே வந்து நீ காலேஜுக்கே போவாதங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அதோட அத்தைக்காரங்க தான் வந்து சமாதானப்படுத்துறாங்க. நீயும் வந்து உன் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா என்ன பண்றது? நம்ம தான் நம்ம பிள்ளைங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். அவனுக்கு தெரியாம பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே எல்லாரும் சேர்ந்து சொல்லும்போது அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சம்மதிக்கிறாங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே அங்க திரும்பி பார்க்குறாங்க. அப்பாக்காரர் கரெக்டா வந்து நிக்கிறாரு. எல்லாருக்கும் அப்படியே பயமா தாங்கல. அப்படியே பதறி போய் நிக்கிறாங்க. ஐயையோ! அப்பாக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சா? எல்லாத்தையும் கேட்டுட்டாரோ? அப்படிங்கிற மாதிரி அப்பாக்காரர் வந்து, "ஆமா, எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்ட உடனே தான் அவங்களுக்கு அப்படியே மூச்சே விடுது. அப்பாடா! நம்ம பேசுனது எதையும் அவரு கேட்கல அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு என்ன நாள்னு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? என்னோட கல்யாண நாள். அதுக்காக எல்லாரும் பிளான் போடுறீங்களா என்ன? அப்படிங்கிற மாரி கேட்க, அப்பதான் இவங்களுக்கு கல்யாண நாளுங்கிறது ஞாபகம் வருது. உடனே தான் பொண்டாட்டிய பார்த்து, "இந்த பாரும்மா, என்ன ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்வீட் செஞ்சு குடுத்தியா? அந்த ஸ்வீட்ட வந்து நீ செஞ்சு குடு. உன் கையால சாப்பிடணும் போல இருக்கு." அப்படிங்கிற மாரி அப்பாக்காரர் சொல்ல, உடனே வந்து அம்மாக்காரங்களும் ரொம்ப ஆசையா போய் செய்றாங்க. பொண்ணுங்களும் கிண்டல் பண்ணிட்டே இருக்காதுங்க. "அம்மா பாத்தீங்களா? அப்பா உங்க மேல எவ்ளோ பாசமா இருக்காருன்னு" அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிக்கிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காளுங்க. அவங்களும் சூப்பரா ஸ்வீட்ட செஞ்சுட்டு தான் புருஷனுக்கு எடுத்துட்டு போய் குடுக்குறாங்க. அவரும் சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி பேசிட்டு இருக்காரு. அப்ப காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. உடனே கதவு தொறந்து பார்த்தா ஃப்ரெண்டுக்காரர் தான் வந்திருக்காரு. கையில டிஃபன் பாக்ஸோட. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் அவர் சொல்றாரு, "நேத்து என்னமோ என்ன கோவமா அவ்ளோ பேச்சு பேசிட்டு என் வீட்டுக்கு வந்து எனக்கு புடிச்ச ஸ்வீட் வந்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாமா, நீயா குடுத்த? நீ தான் குடுக்க சொன்னதா சொன்னானே அப்படின்னு சொல்லும்போது இவங்க சிரிக்கிறாங்க. ஆஹா இவர் வேணும்னு தான் போய் குடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதோட என்ன எல்லாரும் உட்காந்து 3 பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோட அத்தைக்காரங்களும் ரோஹிணியும் உட்காந்து அப்படியே தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. ஜன்னல் பக்கமா நின்னு எதுக்குடா இவங்க அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தான் தெரியுது. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்குது. அதுல வந்து இந்தியா தோக்க போதா அதனால தான் இப்படி கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. இத பார்த்து சீமா சிரிச்சிட்டு இருக்கா. எதுக்கு 2 பேரும் இவ்ளோ சீரியஸா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. ரோஹிணி உன்னோட கிளாஸ்மேட் இருக்கான்ல அவன் கிட்ட போய் சொல்லுடி எப்படியாவது பாட்டு போட்டு விட சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல அவளும் கால் பண்ணி பேசுறா. இல்ல இல்ல வீட்ல அப்பா இருக்காரு இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் விலகிக்கிறான். இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் வந்து அங்க பக்கத்து வீட்ல வந்து ஏதோ வந்து மைக் செட்லாம் போட்டிருக்காங்க. அதுலேருந்து பாட்டு வந்து வருது. இத கேட்டுட்டு நம்மளோட சீமாக்கு தான் அப்படி என்ஜாய் பண்ணிட்டா. இனிமே உடனே டான்ஸ் ஆடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. அடுத்த நாள் வந்து காலேஜ் போறா. அங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க சில பொண்ணுங்க. தூரத்துல இருந்து அவங்க எப்படிலாம் டான்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பா. இங்க அப்படியே வந்து பரத்வாஜ் ஃபேமிலிய தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி ஜாதகம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஜாதகம் எப்படி இருக்கு? எப்ப தன்னோட பிரேமுக்கு வந்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிட்டு இருக்கும்போது, ஒரு வாரத்துக்குள்ள நீங்க அந்த வீட்ல போய் பொண்ணு கேளுங்க. அந்த பொண்ணு வீட்ல போய் பேசுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களும் வந்து ஓகே பிரேம் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதோட மறுபடியும் வந்து மைக் செட்ல பாட்டு ஓடும். உடனே சீமா வந்து சும்மா இருப்பாளா, உடனே டான்ஸ் ஆடிக்கிட்டு ஜாலியா வந்து சூப்பரா ஆடிட்டு இருக்கா. அப்ப பைக் வர சவுண்ட் கேக்குது. ஐயையோ! அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்காரங்க ஓடி போய் பாக்குறாங்க. அம்மா நம்ம பொண்ணுங்களா எங்க? அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பொண்ணுங்கள தான் தேடி போறாரு. இவங்களுக்கு பயமா இருக்கு. ஐயையோ! அவ டான்ஸ் ஆடிட்டு இருந்தாலே போய் பாத்துட்டான்னா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு கதவு தொறந்து பார்த்தா எப்போதும் போலதான் அவங்க எல்லாரும் படிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவரும் பார்த்துட்டு பரவாயில்ல நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க. படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவாரு. இதுல நம்ம ரோஹிணி ஓவர் ஆக்டிங்கா என்ன பண்ணுவான்னா, அத்தைக்காரங்களுக்கு எக்ஸர்சைஸ் சொல்லி கொடுக்கணுங்கிற பேர்ல என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பா. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப ஃபன்னியா இருக்கும். அப்போ வந்து பால்கனில அப்படி நிக்கும்போது, பக்கத்து வீட்டு பையன் வந்து ஒரு லெட்டர தூக்கி போடுறான். என்னடா அது லவ் லெட்டரா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு பார்க்குறா. அதுல வந்து என்ன எழுதியிருக்கும் அப்படின்னா, என் வீட்ல யாரும் இல்ல. உன் அக்கா வந்து டான்ஸ் ஆடணும்னு சொன்னாங்கல்ல. எங்க வீட்ல டிவி இருக்கு. வேணா அங்க வந்து நீ பிராக்டிஸ் பண்ண சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே இவன் வந்து அத்தைக்காரங்கிட்ட சொல்றான். ஓகே இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சீமா, ரோகிணி அப்புறம் அத்தைக்காரங்க எல்லாரும் சேர்ந்து அங்க போறாங்க.
காட்டுறாங்க. டிவிய போட்டுக்கிட்டு நம்மளோட சீமா வந்து சூப்பரா டான்ஸ் பிராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்துல அந்த பையனோட அப்பாக்காரர் வந்து வந்துடுறாங்க. இவங்கள பார்த்துட்டு, "நீங்களா? வாங்க வாங்க. ஆனா இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு கேட்க, உடனே அத்தைக்காரங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஐயோ! டிவி பார்க்க வந்தேன்னு சொன்னா இவரு போட்டு குடுத்துருவாரே அப்படிங்கிறதுக்காக, "இல்ல இல்ல நம்ம டிவில வந்து மகாபாரதம் வந்து ஏதோ சீரியல் போடுறாங்களாம்ல. அதனால தான் புள்ளைங்கள வந்து கூட்டு வந்தேன் பார்க்கலான்னு சொல்லிட்டு. வேற ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அவரும் அத நம்பிறாரு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் சமைச்சுக்கிட்டே நம்மளோட சீமா வந்து டான்ஸ் தான் ஆடிக்கிட்டே வந்து சமைச்சுக்கிட்டு இருக்கா. அதோட காலேஜுக்கு போனாலும் பாடத்தை கவனிக்காம அப்படியே எப்படிலாம் டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் மனசுலாக்கி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. உடனே வந்து ஃப்ரெண்டுக்காரி, அங்க மேம் பாக்குறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி தூக்கி விடுறா. அதுக்கப்புறம் தான் ஐயோ நம்ம கொஞ்சம் ஓவரா போயிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவ பாடத்தை கவனிக்கிறா. அதோட காலேஜ்ல போயிட்டு இந்த மாதிரி டான்ஸ்லாம் வந்து எல்லாரும் டான்ஸ் பண்ணி காட்டுவாங்க. எப்படி வந்து பிராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது மாதிரி நம்மளோட சீமாவும் அவங்க டான்ஸ் பண்ணி காட்டுவாங்க. அங்க இருக்கிற எல்லாருக்குமே பிடிக்கும். முக்கியமா அவளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப பாராட்டுவாங்க. ஏய் நீ சூப்பரா பண்றடி, இன்னும் கொஞ்சம் நல்லா பிராக்டிஸ் வந்து எடுத்துக்கிட்டேன்னா இதை விட சூப்பரா பண்ணுவ. இந்த டான்ஸ் ஷோல நீ தான் வந்து செலக்ட் ஆவ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இவளுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இருந்தாலும் பயப்படுவா. எனக்கு இன்னமும் வந்து ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இந்த விஷயத்த அப்பா கிட்ட இருந்து மறைக்கிறத நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனையாகும்டி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, அதெல்லாம் நீ வந்து யோசிக்காத, பாத்துக்கலாம், அதான் உன்னோட அத்தை இருக்காங்களே அவங்க பாத்துப்பாங்க, நீ விடு அப்படிங்கிற மாதிரி அவங்க சப்போர்ட்டிவா பேசுறாங்க. நம்மளோட சீமா டான்ஸ் பண்ணிட்டே இருந்ததுனால அவளுக்கு கால்லாம் பயங்கரமா வலிக்கும். உடனே வந்து ரோஹிணி வந்து ரொம்ப பாசமா இருக்கா இல்லையா, அதனால அவ வந்து காலுக்கு ஒத்தனை கொடுத்துட்டு இருப்பான். உடனே வந்து சீமா சொல்லுவா, நீ உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கோம்டி, எவ்வளவு பாசமா இருக்க அப்படின்னு சொல்ல, அதே மாதிரிதான் நானும் சொல்லுவேன், உன்ன மாதிரி ஒரு அக்கா கிடைக்க நான் அக்கா கொடுத்து வச்சிருக்கணும், நான் ரொம்ப லக்கி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் அவங்களோட அன்பை பரிமாறிக்கிறாங்க. பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கு. அதோட வந்து பால்கனியில போயிட்டு எல்லாம் ஜாலியா வந்து பேசிட்டு இருக்காங்க. அதாவது ஷோ வந்து ஹோஸ்ட் பண்றது வந்து நம்மளோட ரோஹிணி வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி இந்த டான்ஸ் ஷோல வந்து நம்ம சீமா தான் டைட்டில் வின் பண்ணிருக்காங்க. வாவ் சீமா, சொல்லுங்க உங்களுக்கு வந்து எப்படி இருக்கு, இந்த வெற்றிக்கு காரணம் யாரு, சொல்லுங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவ வந்து ஜெயிச்சுட்டாங்கிற மாதிரி பேட்டி எடுக்கிற மாதிரிலாம் நம்ம வந்து ரோஹிணி நாட்டியா வந்து கேட்டுட்டு இருப்பான். உடனே இதுக்கெல்லாம் காரணம் இது ஃபேமிலி தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சீமாவும் பேட்டி கொடுத்துட்டு இருப்பா. அதோட வந்து பக்கத்து வீட்டு பையனை பாட்டு போட்டு விட சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப ஜாலியா டான்ஸ் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, அது மட்டும் இல்லாம இப்ப வந்து ஷோவும் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இல்ல, சோ அதனால உனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா வந்து எடுக்கணும், அதனால உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸுக்காரரை வந்து வீட்டுக்கு வர சொல்லிட்டு இந்த மாதிரி டான்ஸ் ஷோக்கு வந்து போட்டுக்கிற மாதிரி ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரெஸ் எல்லாம் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க சீமாவை. சீமாக்கு ஒரு ட்ரெஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கும், ஆனா அது ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கிறதுனால எப்படி அம்மாட்ட சொல்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். ஆனா அவங்க அம்மா புரிஞ்சுக்கிட்டு, என்னம்மா இந்த ட்ரெஸ் தான் வேணுமா, இதே நீ எடுத்துக்கோ, ஏன் இது ரொம்ப அழகா இருக்கு, காசை பத்தி எல்லாம் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அப்பாக்காரங்க வந்துட்டாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆறாங்க. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிராமாவை பார்க்கும்போது கண்டிப்பா வந்து உங்களுக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்திருந்தா கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே ரெட் ஹார்ட்டும் வந்து போட்டு விட்டு போங்க. பார்க்கலாம் இந்த டிராமா யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிராமாக்கு நீங்க எல்லாரும் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ நான் டெய்லி போஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ அதனால எல்லாரும் மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல சந்திக்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.